துடிக்குது மனசு. நீங்களும் ஒரு காரணம், உங்க மனைவியும் ஒரு காரணம். 2 பேருக்குமே சம பங்கு இருக்கு. உங்க லைஃப் இப்படி இன்னைக்கு இருக்குன்னா உங்க மாமியார் சொல்றாங்கல்ல, அத கேளுங்க. நம்மனாலதான் சுயமா யோசிச்சு முடிவு எடுக்க முடியல. பெரியவங்க சொல்றாங்க, அதை கேட்டு நடந்து பாருங்க. ஒரு 6 மாசம் நடந்து பாருங்களேன், உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். அதே சமயம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்றதையும் கேட்டு. நீங்க என்னமா சொல்றீங்க? நான் ஒன்னும் சொல்லப்பா. இப்ப இவங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு போனா பத்திரம் அடகு வைக்கணும். 2வது இந்த 75,000க்கு வட்டி கொடுக்கணும். இவரு சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கணும். இப்போ நான் இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து 2,500 ரூபாய் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, 15,000 ரூபாய் அட்வான்ஸ். நான் இப்போ நான் வேலை செய்யற வீட்டுல 5,000 2 வீட்டுல வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். நான் சம்பாரிச்சு அந்த கடனை நான் அடைக்கணும். இந்த பிள்ளைங்களை வச்சு நான் நிர்வாகம் பண்ணணும். இப்படி இருக்கும்போது நீனும் கடனுக்கு போறீங்கன்னா அப்புறம் அந்த குடும்பம் எப்படி? மேடம் சொல்றேன் இன்னொரு பிரச்சனை. இப்ப வேலை செஞ்ச இடத்துல பேமெண்ட் நிக்குதுங்க. அதை இப்ப என்னால மீள முடியல. எப்படி தெரியுமா, இப்ப வேலை செய்யறதா இல்ல வேலை செய்ய காலையில இருந்துச்சுனாக்கா வேலை செய்யறதுக்கு மனசு இல்ல. அவனு தொந்தரவு பண்றானு. பல சிம்சியில எனக்கு எந்த முறையுமே வேலை செய்யல. திரும்ப நம்ம இதுக்கே அடிமையாடும்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு மனசு ஒரு பயமா இருக்கு. அது ஏன் போகணும்னு நான் கேக்குறேன். இப்ப வேலை சரியில்லை, கும்பகோணத்துல வேலை, அங்க வேலை, 4 இடத்துல வேலை, பெரிய பெரிய பில்டிங். எப்படியும் ஒன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்ப 7 லட்சமோ 5 லட்சமோ தெரியல. இந்த 4 பில்டிங் சேர்த்து இதுல சேர்த்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஆனா வீட்டுல மட்டும் கடன் மட்டும் அடையல. நான் இப்ப போன மாசத்துக்கு அப்ப 30,000 நான் வட்டிக்கு வாங்கி காசு கொடுத்துருக்கேன். 5 வட்டிக்கு. டைம் சைட்ல மாட்டிட்டோம் மேடம். அவங்க எப்போ காசு தான் கொடுத்தோம். அவங்கள்ட்ட உங்களுக்கு நான் கோத்துல பேசிட்டு திரும்ப நம்ம பேமெண்ட் வாங்க முடியாது. வேலை முடிச்சுட்டாக்கா எப்போ கொடுக்கறது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் எதுவுமே பேசணும் மேடம். எங்கேயுமே நல்ல வேலை அப்படிதான் இருக்கு, விளைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப எல்லாத்தையும் போட்டு என்னால மனசுல போட்டு குழப்பம் மேடம். ஏன் லட்சுமி, இந்த ஒரு முறை அவரோட போய் பாருங்க. அவர் சொல்ற மாதிரி அந்த வீட்டுல, அவங்க பேர் எனக்கு தெரியாது, அங்க போய் நீங்க உதவி செய்யலாம் இல்லையா? எனக்கு எப்படியும் எனக்கு மனசுல ரிலீஃப் கிடைக்கல. எனக்கு நிம்மதி இல்லை. நிம்மதியை நான் தேடிக்கணும். உடல்நிலை அதுக்கு மேல இருக்கு. உடல்நிலையே சொல்ல முடியல. அதனால நானும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிக்கிறேனே. சரி, அதுவரை நீங்க 1 வருஷம் அப்படின்றது கொஞ்சம் நாள் நீங்க கம்மி பண்ணி நாள் பரவாயில்ல இருக்கட்டும். அது மாதிரி இருக்கிறேன். எத்தனை மாசம் நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி இருந்தாலும் இந்த 1 வருஷம். ஏன்னா 1 வருஷமாவது பசங்களுக்கு எழுதவே இல்ல. பசங்க பரீட்சை, அதுங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும். பசங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சாதான் நான் உன்னை பாக்க கையெல்லாம் நடுங்குது. பிள்ளைங்களுக்கு தாயா இருக்க முடியும். எனி டைம் உங்களை பத்தியே நான் இதே ஃபீலிங்கே இருந்து சாப்பிட முடியல, போக முடியல. ஆனா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நீ செய்யற முறையை கரெக்டா செஞ்சுட்டுன்னு எனக்கு இந்த சூழ்நிலையே கிடையாது எனக்கு. பாலு, நீங்க என்ன சொல்றீங்க? சரி மேடம், இப்ப நான் வேலைக்கு தான் போய் ஆகணும்னா வேலைக்கு போகணும். இவனு வேலைக்கு போய் விட மாட்டானு. கடன் வாங்கிக்கிறது இவனுக்கு தெரியும். நான் மழை திருப்பி வந்தப்ப பணம் தான் வாங்கினது காசு. அந்த ஆளு வீட்டை போட்டுருக்கான். ஏன்னா மான மரியாதை தெருவில் காப்பாத்திக்கணும்னாக்கா நான் கண்ணன் அடிச்சிடறேன். அது பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மான மரியாதை அந்த வீட்டை போட்டானாக்கா திரும்ப வாங்கினீங்க அடைச்சுதான் ஆகணும். அடைச்சு நான் அவங்க நான் பொறுமையா வளைஞ்சி நான் அடிச்சுப்பேன், பிரச்சனை இல்லை எனக்கு. அது ஒரு இப்ப நம்ம வீடு போச்சுன்னா அப்புறம் திரும்ப வர்றது கஷ்டம். யாரும் தெரியல பொன்னாடி மெட்ராஸ் இருக்குன்னு சொல்லு, வீட்டை பூட்டி போடு. ஏன் என்ன கேட்க போறான்? அடுத்த வீட்டுல இருக்கிற சொந்த வீடு தானே. எப்படியாப்பட்ட வீட்டை விட்டுட்டு இந்த வீடு வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு உட்காந்துருக்கான்? இதே மெட்ராஸ்ல 4 வீடு சொந்த வீடு இருந்துங்க. 4 வீடு வாடகை விட்டு பயந்தவங்க தான் நான் இன்னைக்கு. எனக்கு நேரம் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை. அந்த நேரம் என் புருஷனுக்கு அப்படியே பல பிரச்சனை. ஆனா இப்போதைக்கு கிடைச்சது நிம்மதியா இருக்கிறேன். என்ன நிம்மதினா, நம்ம சம்பாதிக்க சாப்பிடறோம், அடுத்தவங்க இல்லைன்னு நான் நிம்மதியா இருந்துட்டு இருக்கேன். இல்ல இந்த பிள்ளைங்களால சொல்லதான் எனக்கு பெரும் தொல்லை. எனக்கு வேற எதுவுமே இல்லை. எனக்கு உங்க வைஃப்னு சொல்றாங்க, உங்க மாமியாருன்னு சொல்றாங்க 1 வருஷம் தனியா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பல பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும். இந்த 1 வருஷத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுங்க. கடன் பிரச்சனை, உங்களுடைய கடமை எது? வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறது. அவங்க உடம்ப தேத்திக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் உடம்பு அவங்க பார்த்தாலே எப்படி இருக்காங்க பாருங்க. சோ அவங்க திரும்ப வராங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. ஒன்னும் அவங்க வேற எந்த முடிவும் எடுக்கல. 1 வருஷம் எங்க அம்மா வீட்டுல நான் இருந்துட்டு வரேன்றாங்க. வேற எதுவுமே சொல்லல அவங்க. சரிங்க மேடம், இப்ப நான் அங்க நாளைக்கு காலைல ஊருக்கு அந்த பணத்தை அவங்க கையில அவங்க வாங்கினத்தை கொடுத்துட்டு நானே வருவேன். ஆனா பாருங்க மேடம், அப்புறம் இப்படி பேசணும் மனசுக்கு என்ன நம்பி அனுப்ப யாரும் நம்பி அனுப்ப இல்ல. மறுபடியும் நான் பேசுறது நீ பேசுதானே உன்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். என்ன பண்ண போறப்ப நான் பெத்த தாய் சொல்றேன். இன்னும் நம்பி நான் அனுப்ப மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், உனக்கு கடன் அடைக்கிறதுக்கோசரம் பொன்னாடி கூப்பிட்டு வந்திருக்க. நீ அந்த கடன் அடைக்கிறதுக்கு இப்ப எனக்கு டைம் இல்ல. நான் வேலை செய்யற வீட்டுல என்ன நம்பி 10 பேர் சாப்பிடாம இருப்பாங்க 2 வீட்லயும்.
அதனால வந்து எனக்கு மே மாசம் லீவு. மே மாசம் 3ஆம் தேதிக்கு மேல எனக்கு லீவு கிடைக்கும். வந்துட்டு நீங்க உடனே வந்துடலாம். உடனே வர முடியாது, leave எடுக்க என்னால போக முடியாது. முடியாது மேடம். அப்புறம் வேற வழி நான் பண்ண இல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லணுமா? நான் வேணா போன்ல பேசுறேன். யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட நாங்க வந்து எல்லாத்தையும் நீயே வந்து சொல்லிட்டு இல்ல வந்துருங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க யாரு கடை அடைக்க சொல்றீங்களோ மே மாசம் 3ஆம் தேதி நான் அவளை கூப்பிட்டு வந்து வாங்க. அப்புறம் கொடுக்குறாங்களா பணம் அந்த அது நேரத்துக்கு? அவங்க கிட்ட நான் பேசுறேன்ற போன்ல. உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மேடம், அப்புறம் நாள் கேட்டா சரி அந்த நேரத்துக்கு கொடுக்க மாட்டேன். நானே அவங்களுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டு வச்சிருக்கேன். மான மரியாதை போடுவேன் அந்த இடத்துல. வீட்டை போட்டு மேடம். சரி தயவுசெய்து சொல்றது கேளுங்க. வீட்டை போட்டாலும் ஒரு நிமிஷம் இத பேச விடு கொஞ்சம். மான மரியாதை போவாது, எதுவும் போவாது. யாரு நீ வாங்குற இடத்துல பணத்தை அவளுக்கு உடம்பு முடியல, ஒரு பக்கமே வரல. ரெண்டாவது என்னால வந்து உடம்பு முடியாது. திடீர்னு இன்னைக்கு ஃபுல்லா இப்படி படுத்திருந்தேன். அங்க போய் ரூம்ல நான் படுத்து கிடந்தேன். இப்படி இருக்கு. ரெண்டாவது நான் வேலை செய்யற இடத்துல மே மாசம் ஏதாவது லீவுக்கு ஊருக்கு போறாங்க. எனக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி லீவு. யார்கிட்ட நான் சொல்றேன் 2ஆம் தேதி உங்களுக்கு பணம் அடைச்சிடுறப்பா வந்து சொல்லிட்டாங்க, நான் வாங்கி கொடுத்துரு. நான் பேசுறேன் போன்ல. யார் சொன்னாலும் கேட்பாங்க. அது சொல்றது சொல்ல. அப்ப அவங்க அந்த நேரத்துக்கு அந்த அவங்களை வச்சிருக்க சொல்றேன். நான் சொல்றேன் அவங்க கிட்ட பேசிட்டேங்க. உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ண பிரச்சனையை மாட்டாங்க. சொன்னா பிரச்சனை எதுவுமே இருக்கும்போது ஒத்துக்க யாரும் ஹெல்ப் மாட்டாங்களா? பண்ணுவாங்கப்பா. யார் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா? அவங்க ஒன்னும் சும்மா கொடுக்கலையே, வட்டி தானே வட்டிக்கு தானே கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. தராங்க. 10 பைசா தானே கொடுக்குறாங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியல மேடம். ஏன் தெரியல? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. யோசனை பண்ணி யோசனை பண்ணி பொறுமையா சொல்லுங்க. நாளைக்கு உடனே எல்லாம் என்னால பொறுத்து வர முடியாதுப்பா. என்னால அவ்வளவு சத்து இல்ல. நீங்க சொல்லிட்டாங்க மேடம். வருஷத்துல 4 வாட்டி போறேன். தனியா போகணும். நீங்க யாருமே கிடையாதுன்னு சொல்றீங்க பாலு. பட் நீங்க தான் இந்த இதுக்கெல்லாம் காரணம். நீங்க எல்லாத்துக்கும் சரின்றீங்கல்ல. இந்த 10 நாள் அவங்க சொல்ற மாதிரி ஏன்னா அவங்க அத நம்பிதான் இருக்காங்க இல்லையா? நீ நம்பிதான் மாத்திரம் வாங்கணும். உனக்கு தெரியுமில்ல, உனக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு வேற யாரும் இல்ல இல்லையா? அவங்க உதவிக்கு வேற யாரும் இருக்காங்களா? இல்ல. அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. கடன் இருக்குது உங்களுக்கு வாஸ்தவம். ஒரு 10 நாள் தள்ளி போடுங்க, சரிங்களா? நான் 2ஆம் தேதி கண்டிப்பா வருவேன். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணு. அந்த 2ஆம் தேதி வர்றது கூட அவங்க போன்ல சொல்லட்டும். நீங்களே நம்பர் போட்டு கொடுங்க, அவங்களோட பேசட்டும். இல்ல நம்பரை கொடுங்க, நான் பேசுறேன். எனக்கு நம்பர் கொடுத்தா போதும். நான் கூட நான் பேசிடுறேன். நானு 2ஆம் தேதி ஆயிட்டு வந்து வாங்கி. ஆமா, இடையில எல்லாம் வர முடியாது என்னால. சரி, நீங்க அவர் சொன்ன மாதிரியே போன்ல பேசிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் நீங்களும் போங்க கூட. நான் கூட தான் போவேன். போயிட்டு நேர்ல சொல்லி அந்த பணத்தை வாங்கி கடன் அடிச்சிருங்க. கடன் அடைச்சிடுறேன். 2வது வந்து நான் ஊர்ல போய் அந்த பிள்ளைங்களுக்கு டிசி வாங்கிட்டு வரணும். அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் கண்டிப்பா போய் ஆகணும். டீச்சரை பார்த்து சொல்லிட்டு டிசி வாங்கிட்டு வந்து இங்கே சேர்க்கிறேன். இங்க படிக்கட்டும் பிள்ளைங்க. அவர் நல்ல விதமா வரட்டும். அவர் பொன்னாடி பிள்ளைய அவர்கிட்ட நான் ஒப்படைப்பேன். அவரே சொல்லியிருக்காரு, கண்டிப்பா உன் பொன்னாடி பிள்ளை உன்கிட்ட ஒப்படைப்பேன். நீ நல்ல விதமா அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவ்வளவுதான். நான் கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. கேக்குறவங்களுக்கு தெருவுல வந்து தெரு பத்தி என்ன கேட்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே அவங்களா இன்னைக்கு உங்க ஃபேமிலிய பாத்துக்கிறாங்க. எல்லாரும் வேணும் நினைச்சு வர சொன்னாங்க. எல்லாரும் வருவாங்க. அன்னைக்கு எங்க அம்மா வராங்க. எல்லாரும் இதுக்கு மட்டும் தான் வராங்க. பாருங்க, 1 வருஷம் சரிங்களா? நாள் ஒண்ணும் அப்படின்றதுக்குள்ள போயிடும் இல்லையா? 1 வருஷம் பொறுத்துக்காங்க. யாரு கேட்டாலும் சொல்லுங்க. ஆமா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க சண்டை போட்டு என்ன தெருவுல நின்னு எவ்வளவு பிரச்சனை என்ன பண்ணணுமோ இந்த வானகேடு படுத்து வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உடம்புல அக்கா என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் விட்டாச்சு. இன்னும் கேட்டா அந்த கிராமத்தை பேசி இல்ல வந்து சொல்லணும்னா உண்மையே இல்ல. நான் பாவரன் செத்து பேருக்கணும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு உசுடா இருக்கேன். இன்னும் ஒரே பாயிண்ட், பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. செத்து போட்டா இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் தைரியமா நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த வைராகியத்தோட. அந்த வைராகியம் தான் என்ன காப்பாத்துச்சு. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வாழ்ந்து காட்டணும். நம்ம உயிரை சாவடிக்க நமக்கு உரிமை கிடையாது தெரியுமா? அது எப்படி நீங்களே செத்து போறேன். அந்த பொண்ணுக்கு வந்து அப்படி ஒரு அர்த்தத்துல இருந்தது. அதை நம்ம எதுவுமே நம்ம சாதிக்கதான் நம்ம பிறந்திருக்கோம். வாழ்க்கையில என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சாதிக்கலாம். ஏன்னா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த 2 இருந்தா எப்படி இருந்தாலும் சாதிக்கலாம். நம்ம குழந்தைங்களை நம்ம காப்பாத்தி ஆகணும். ஏன்னா நாளைக்கு உண்மையிலே அந்த குழந்தைகள் வரக்கூடாது. அதனாலயே முக்கியமான மேடம் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. அவங்க வந்து நேர்ல பேசட்டும். ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? அதுக்கப்புறம் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்க உடம்பையும் நல்லா இருக்கீங்க. உங்களுடைய உடம்பையும் நல்லா இருக்கு. இந்த பிரச்சனை முதல்ல அது ரிலீஃப் ஆகும். இந்த தலைவலி இல்ல அதெல்லாம் அவர் அந்த குடிப்பழக்கத்தை விட்டாருனாலே நல்லா. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் சரிங்களா? டி அடிக்ஷனுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். 4 பேர் என்ன சொல்லுவாங்களோன்ற பயத்திலேயே நாம வாழறோம். ஆனா அந்த 4 பேரை விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒருத்தர் மனம் விட்டு பேசி முடிவெடுத்தாலே பல குடும்பங்கள் சந்தோஷமான குடும்பங்களா மாறிடும். இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.